போட்டோ தான் நீயே வச்சிருக்கீங்க கையில. அவர் என்ன திட்டுறாருப்பா, என்ன எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப என் மேல தனி பாசத்தோட இருக்கிறாரு. அவரை மேன்மேலும் புண்படுத்த நான் விரும்பல. அவர் இன்னும் நல்ல ஆயுளோட டென்ஷன் ஆகுறாரு, பிபி மாத்திரை சாப்பிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அதனால நீங்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த போட்டோவை ஏற்கனவே பாத்துருச்சு. இப்ப என்ன சொல்றாரு, பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, பொறுப்பு வந்துச்சு, பதவி கொடுத்தாங்க, அதனால அவங்க காலில் போய் விழுந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு. கரெக்ட் தான், நியாயமான கேள்விதான். நான் என்ன கேக்குறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க, அந்த அம்மா காலை வாரி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரா உட்கார போவது உறுதி. கரெக்டா? அதற்கு இந்த ராயபுரம் தொகுதியில உங்ககிட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் நல்ல வேட்பாளர் ஒப்படைச்சிருக்கிறாரு. மருத்துவர் சகோதரர் ஜுபேர் கான் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்க தயாராயிட்டீங்களா? தயாரா? எந்த சின்னம் சொல்லுங்க, கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு சென்ற முறை திரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களை கிட்டத்தட்ட 27,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்க. அவரு ஒரு நல்ல சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா செயல்பட்டாரு. இந்த முறை ஒரு நல்ல வேட்பாளரை உங்ககிட்ட தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் ஜுபேர் கான் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராயபுரம் தொகுதியில ஒரு நல்ல வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவினுடைய அணியினுடைய செயலாளர் மருத்துவர் சகோதரர் ஜுபேர் கான் அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கழகத்துடைய இடி மின்னல் மழை அப்படின்னு கலைஞர் அவர்களால் புகழப்பட்ட மூவர்ல இடியாக முழங்கிய அண்ணன் ரகுமான் கான் அவருடைய அன்பு மகன்தான் திரு ஜுபேர் கான் அவர்கள். சேவை மனப்பான்மை மிக்கவர், மக்களை நேசிக்கின்ற பண்புக்கு சொந்தக்காரர். நீங்க அவரை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த ராயபுரத்தோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அவர் எடுத்து செல்வார். சகோதரர் ஜுபேர் கான் அவர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடினோம் செஞ்சு தருவீங்களா? கடந்த 5 வருஷத்துல ஏற்கனவே நம்ம தான் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். இன்னைக்கு தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போய் வாக்காளர்களை சந்திச்சு, தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். நான் சகோதரர் ஜுபேர் கான் அழைச்சிட்டு வந்து இதே ராயபுரத்துல இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம்னா எந்த உரிமையில கேட்கிறோம்? 5 வருஷமா இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்ற, வட சென்னையை வளர்ந்த சென்னையா மாத்துகின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசுல 8,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த பகுதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கு. இந்த 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு போஜராஜ நகர்ல ரயில்வே சுரங்கப்பாதை யார் கட்டி கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு. இந்து மயானத்துல மழைநீர் தேங்குவதை அகற்ற 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு பம்பிங் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்டான்லி நகர்ல புதிதாக மாநகராட்சி பள்ளிக்கு புதிய பில்டிங்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2 மகளிர் மேல்நிலை பள்ளிக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு முத்தமிழர் கலைஞரோட பேர்ல புதிய திருமண மாளிகை இந்த தொகுதிக்கு யார் கட்டி கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சஞ்சீவராயன் கோவில் தெருவில் புதிய மகப்பேறு மருத்துவமனை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாணவர்கள் பயன்பெறும் வகையில தங்கசாலை தொழில்நுட்ப பயிற்சி மையத்திற்கு இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு 52வது வார்டுல வேலை செய்யும் பெண்களுக்கான ஹாஸ்டல் வசதி நாம கட்டி கொடுத்திருக்கிறோம். அதே போல் மணிகண்ட முதலி தெரு, கல்லறை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சி பள்ளிக்கு புதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில 152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு நவீன வசதிகளுடன் ஆர்த்தோ பிரிவு, செவிலியர் பயிற்சி பிரிவு, பள்ளி மற்றும் புதிய தங்கும் விடுதிகள் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ராயபுரம் RSRM மருத்துவமனையில இன்னைக்கு பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இதை தவிர பல்வேறு கோரிக்கைகளும் வச்சிருக்கிறீங்க. 50வது வார்டுல ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீஸ் சென்டர் வேணும்,
48வது வார்டுல சாலை வசதிகள் மேம்படுத்தணும். 56வது வார்டுல அயனிங் ரூம் வசதி மற்றும் குடிநீர் தொட்டிகள் அமைச்சு கொடுக்கணும். கிழக்கு மாதா தெருவில் ரேஷன் கடை வேணும். மின் பொருட்கள் ஏற்றுமதிக்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்க. முக்கியமா மீனவர்களுக்கான வாக்குறுதிகள். இந்த ராயபுரம் பகுதி நம்முடைய தலைவருக்கு தெரியும், இது மீனவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி. மீனவர்கள் பயன்பெறுகின்ற வகையில பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். மீன்பிடி தடைகால நிவாரண தொகையை 5000 ரூபாயிலிருந்து நம்முடைய அரசு இன்னைக்கு 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். வரப்போற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில அந்த 8000 ரூபாயை 12000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீனவ பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற வகையில நவீன மீன் விற்பனை அங்காடிகள் முக்கிய நகரங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கடற்பாசி வளர்ப்பை மீனவ பெண்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி அவர்களை தொழில் முனைவராக நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. உங்களுடைய தொகுதி ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சகோதரர் ஜுபேர்கான் அவர்களை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இன்னைக்கு தலைவர் மக்களை சந்திக்கிறார், நானும் மக்களை சந்திக்கிறேன். எந்த தைரியம், எந்த உறுதி, எந்த உரிமையில போறோம்? 5 வருஷம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில என்னென்ன சொன்னமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சில திட்டங்கள். சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த முதல் வாக்குறுதி, பெண்களுக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொன்னோம். செஞ்சு கொடுத்தாரா இல்லையா தலைவர்? அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து அறிமுகப்படுத்தணும். மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்க காலையில பசியோட படிக்க கூடாதுன்னு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். எந்த கல்லூரியில போய் சேர்ந்து படிச்சாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்வி ஊக்கத்தொகையாக கொடுக்கிறோம். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்று இருக்காங்க. இப்ப சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூட குழந்தைகள் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு அதை நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லேப்டாப் பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைகளை விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அதிகமா பயன்படும் இன்னைக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்ட முயற்சி செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? நான் கொடுக்குறேன் 5000 ரூபாய் நிப்பாட்டுங்க பார்க்கலான்னு சென்ற பிப்ரவரி மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் காலைல 6:30 மணிக்கு மகளிருடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்? மோடி அரசு அந்த பணத்தையும் கை வச்சிருவோன்னு உங்களுக்கு நம்பி அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிறீங்க. வர்ற 23ஆம் தேதி அதே மாதிரி ஷார்ப்பா இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு இந்த ராயபுரம் மீண்டும் திமுகவுடைய கோட்டைங்கிறத நிரூபிச்சு காட்டுங்க. வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் தலைவர். மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 இல்ல உயர்த்தி 2000 ரூபாய் தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவித்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த விதமான பிணையும் இல்லாம கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி மகளிர், உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன வசதி என்ன தேவையோ அதை நீங்களே முடிவு செஞ்சு நீங்களே வாங்கிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு நடக்கணும்னா, நடந்து முடிக்கணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர்
முதலமைச்சரா உட்கார போவது உறுதி. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சகோதரர் ஜுபைர் கான் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. செய்வீங்களா? ஜுபைர் கானை எழுத்து நிக்கிறது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. முன்னாள் அமைச்சர் மெயின் ரோடு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் திரு மெயின் ரோடு ஜெயக்குமார் நிக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் அரசியல் இருக்கிறார். ரொம்ப சீனியர் தான். சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சபாநாயகர்னு அவர் வகிக்காத பதவியே கிடையாது. இவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. இந்த பகுதிக்குன்னு ஏதாவது திட்டங்களை ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறாரா? மீனவ மக்கள், சிறுபான்மையின் மக்கள் நிறைந்த இந்த தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் அவர் பொறுப்புல இருக்கும்போது கொண்டு வரல. எல்லா திட்டங்களும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நாம கொண்டு வருவோம். இன்னும் அதிகமான திட்டங்கள் கொண்டு வருவோம். நம்ம முதலமைச்சர் தான் இந்த பகுதிக்கான அனைத்து திட்டங்களும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காசிமேடு துறைமுகத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்முடைய அரசு மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணிகளை செஞ்சு அந்த உரிமையோடு மீண்டும் வாக்கு கேட்டு வரோம். இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் நம்முடைய கைகள்ல 13 நாட்கள் இருக்கு. இந்த 13 நாட்களும் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு தெருவா போகணும், ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணும். செய்வீங்களா? செஞ்சு வாக்காளர்களை சந்திச்சு பேசுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. நம்முடைய அரசு இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்கள் நம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், இந்த தமிழ்நாடு மீண்டும் அதிமுக அடிமை கூட்டம் சங்கி கூட்டத்துக்கிட்ட மாட்டிடுச்சுன்னா மீண்டும் இந்த தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போயிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த ராயபுரம் தொகுதியில குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் ஜுபைர் கான் அவர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி நிச்சயமா? நன்றி நன்றி. போட்டோ தான் நீயே வச்சிருக்கீங்க கையில. அவர் என்ன திட்டுறாருப்பா, என்ன எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ என் மேல தனி பாசத்தோட இருக்கிறாரு. அவரை மேன்மேலும் புண்படுத்த நான் விரும்பல. அவர் இன்னும் நல்ல ஆயுளோட டென்ஷன் ஆகிறாரு. பிபி மாத்திரை சாப்பிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அதனால நீங்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த போட்டோவை ஏற்கனவே பார்த்துருச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொறுப்பு வந்துச்சு, பதவி கொடுத்தாங்க, அதனால அவங்க காலில் போய் விழுந்த. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. கரெக்ட் தான், நியாயமான கேள்விதான். நான் என்ன கேட்கிறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை மாறி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆயுளோட இருக்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நம்முடைய தலைவர் மீண்டும் செய்கின்ற சாதனை எல்லாம் அவர் இருந்து பார்க்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள் கேப்டன். மோடியுடைய அடிமை யாரு? நான் சொல்லல. அந்த டீம் மீண்டும் மிகப்பெரிய, ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம் அவருக்கு. 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுல உட்கார வைப்போம். சென்னையில நடந்த நேத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பால்டாயில் பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமாக இருந்ததால்தான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னு நேத்து பேசியிருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வீராப்பு? அதான் எல்லாருக்குமே தெரியும், மோடி தான் இந்தியாவிலேயே ஸ்ட்ராங்கான ஆளு, இந்தியாவிலேயே அதிகாரம் மிக்கவர் திரு மோடி அவர்கள். யார் சொல்றது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதைத்தான் நான் சொன்னேன். நம்பர் 1 முரட்டு அடிமைங்கிறது மோடியோட முரட்டு அடிமை நீங்க தாங்கிறத வேற வார்த்தையில நான் சொன்னேன். இப்ப அவரே நான் தான் நம்பர் 1 அடிமைங்கிறத, மோடியோடைய நம்பர் 1 அடிமைங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பாஜகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிற வேலையை மட்டும்தான் முழு நேரமா அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒன்றிய பாசிச பாஜக அரசுடைய மக்கள் விரோத திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய தலைவரா நம்முடைய தலைவர் இருக்கிறார். நாம தமிழ்நாட்டை எப்படியாவது டெல்லியிலிருந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு, எடப்பாடி பழனிசாமி மூலமா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு திரு மோடி அவர்கள் பாஜக கூட்டம் முயற்சிக்குது.
நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருப்போம். தமிழ்நாடு சுயமரியாதை மிக்க மண். அதே மாதிரி இங்க சிறுபான்மை மக்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க. சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணாக இருப்பது என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. சிஏஏ என்ஆர்சி சட்டம் வரும்போது முதல்ல என்னுடைய பொது வாழ்க்கையில் 2019 ஆண்டு வீதிக்கு வந்து அந்த சட்ட நகலை கீழ்ச்சி எறிஞ்சு முதல்ல கைது செய்யப்பட்டவனா, அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் உதயசூரிய சேனத்திற்கு சகோதரர் சுபேர் கான் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் நம்முடைய சுபேர் கான் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கறது நம்பிக்கையை தெரிவிச்சு உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு ஆதரிப்பீர். உதயசூரியன் உங்கள் அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி.